முருகாச்சரணம். திருமுருகாற்றுப்படையின் பாடலின் பொருள் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நக்கீரர் முருகனின் தலங்களில் 6 தலங்களை 6 படை வீடுகளாக பிரித்து அந்த 6 படை வீடுகளை பற்றியும் தனித்தனியே பாடுகிறார். முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை அமைத்து அத்திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடும்போதும் தேவ மகளிர் எவ்வளவு பெருமையாக அந்த கோழி கொடியனை கொண்டாடுகிறார்கள் என்று கூறி, மனத்தில் மாசு இல்லாத நன்னர் நெஞ்சத்து உரைபவன் அந்த முருகன் என்கிறார். திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூரை பற்றி பாடும்போதும் அவனுடைய 6 முகங்களையும் 12 கரங்களையும் அந்த 6 முகங்கள் செய்யும் தொழிலையும் 12 கரங்கள் செய்யும் தொழிலையும் விவரமாக குறிப்பிடுகிறார். 3வது படைவீடாக திருவாவினன்குடியை அமைத்திருக்கிறார். திரு ஆவினன்குடி என்கிற இந்த தலமானது பழனி என்று இப்போது அறியப்படுகிறது. திரு ஆவினன்குடி பற்றி சொல்லும்போது தல பெருமையை குறிப்பிடும்போது திரு என்றால் லக்ஷ்மி தேவி, ஆ என்றால் காமதேனு பசு, இனன் என்றால் சூரியன், கு என்றால் பூமி, டி என்றால் அக்னி. இந்த திருவாவினன்குடி என்ற தலமானது இந்த 5 பேரும் முருகனை வழிபட்ட தலம். இந்த திருவாவினன்குடி என்கிற பழனியை பற்றி சொல்லும்போது இந்த தேவர்களெல்லாம் புகழ்ந்ததாலோ என்னவோ எப்பேற்பட்ட தேவர்களும் முனிவர்களும் எந்த மாதிரியான முனிவர்களும் புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்த திருத்தலத்தை என்று குறிப்பிடுகிறார். இப்போது பாட்டை பார்ப்போம். சீரை தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புரையும் வால் நரை முடியினர் மாசரை இமைக்கும் உருவினர் மானின் உருவை தைய ஊன் கெடு மார்பு என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகலோடு செற்ற நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் காமமொடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முட்புக. முனிவர் முட்புக. முதலில் அந்த முருகனை பாடுவதற்கு முனிவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். முனிவர்கள் எப்பேற்பட்ட முனிவர்கள் என்பதை முன்னிருக்கிற வரிகளில் விவரிக்கிறார். தைய என்று சொன்னால் அணிந்து கொண்டிருக்கின்ற என்று பொருள். ஆடையை அணிந்து கொள்ளும்போது அதை தைய என்று குறிப்பிடுவார்கள். சீரை தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புரையும் வாள் நரை முடியினர். சீரை அப்படின்னு சொன்னால் மரவுரி. முனிவர்கள்லாம் மரவுரி தானே போட்டுன்றப்ப மரவுரி தாங்கிய உடுக்கையர் அதை ஆடையாக அணிந்தவர். சீரோடு வலம்புரி புரையும். வலம்புரி அப்படின்னா வலம்புரி சங்கு. வாள் நரை முடியினர். புரை அப்படின்னு சொல்கிற போது வெள்ளி. அந்த சங்கு எப்படி ஒரு வெள்ளை நிறத்தோடு இருக்கோ அந்த மாதிரி வெள்ளை நிறத்தோடு கூடிய தலைமுடியை உடையவர்கள் வாள் நரை முடியினர். அந்த தலைமுடியானது வலம்புரி சங்கை போன்று வெண்மையாக இருக்கிறது. மாசர இமைக்கும் உருவினர். மாசரன குற்றமற்றவர்கள், இமைக்கும் உருவினர் குற்றமற்றவர்கள், இறைவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பவர்கள்.
மானின் உரிவை தைஇய மான் தோலை அணிந்தவர்கள். ஊன் கெடு மார்பு என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர். ஊன் கெடு சாப்பிடாததுனால என்பு எழுந்து எலும்புகள் துருத்தி கொண்டு எலும்புகள் வெளியே வரும்படியான எழுந்து இயங்கும் யாக்கையர், அந்த மாதிரியான உடலை கொண்டவர்கள். அவர்கள் உடம்பு எலும்பும் தோலுமா இருக்குது. ஏன்னா அவர்கள் பல நேரங்களில் சாப்பிட்றது கிடையாது, ஆகாரம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் அவர்களுக்கு உடம்பில் எலும்பெல்லாம் வெளியில் தெரிகிறது, மார்பு கூட்டின் எலும்பு தெரியும்படியாக இருக்கிறவர்கள். நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர். பல நாட்கள் பகல் உணவு உண்ணாமல் இருப்பவர்கள். பகல் உணவு என்பது தான் நம்ம பொதுவாக லஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லஞ்சை தான் ஹெவியாக சாப்பிடுவோம். அந்த பகல் உணவை நீக்கினவர்கள் அவர்கள். எனவே பலவுடன் கழிந்த உண்டியர் இகலோடு செற்றம் நீக்கியவர். செற்றம்னா கோபம், இகல்னா பகை. யாரிடமும் பகைமை பாராட்டாதவர்கள், யாரிடமும் கோபம் கொள்ளாதவர்கள். ஆகையினாலே இகலோடு செற்ற நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். எவ்வளவோ படித்தவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் புலப்படாத உண்மைகளை இவர்கள் தெரிந்து கொண்டவர்கள். உண்மையான முனிவர்கள்னாக்க முற்றும் உய்த்து உணர்ந்தவர்களாக தான் இருப்பார். அவர்கள் உய்த்து உணர்ந்தது என்பது சாதாரணமாக எல்லாராலேயும் நான் நிறையா படிச்சுட்டேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்கிறவர்களுக்கு கூட எட்டாத உண்மையை அறிந்தவர்கள். கற்றோர் அறியா அறிவினர். கற்றோர்க்குத்தாம் வரம்பாகிய தலைமையர். கற்றவர்களுக்கெல்லாம் தலைமை நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவர்களாக இருப்பதனால கற்றவர்களுக்கு தலைமை இடத்தில் இருப்பவர்கள். காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர். காமம்னா ஆசைகள், சினம் கோபம். கோபம் காமம் இது இரண்டையும் கடிந்த அறவே இல்லாத ஒதுக்கின காட்சியர், உயர்ந்த நிலையை உடையவர்கள். முதல்ல சொன்னார் இகலோடு செற்றமும் நீக்கியவர், கோபமும் பகைமையும் நீக்கினவர். இந்த இடத்துல திருப்பியும் சொல்கிறார் காமமோடு கடும் சினம். அவருக்கு யார்கிட்டையும் அவர்களுக்கு கோபமே வராது. அவர்கள்தான் உண்மையான முனிவர்கள். இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. இடும்பைனாக்க துன்பங்கள். அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் அவர்கள் அறியாத இயல்பினர். ஏன்னா அவர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது அவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதுக்கு தான் சொல்கிறார் இட் வில் நாட் அஃபெக்ட் எனி குட் ஆர் பேட், இட் நெவர் அஃபெக்ட்ஸ் தம். அதைத்தான் சொல்கிறார் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி. அவர்கள் பொருந்தி துணியில்னாக்க ஒரு வெறுப்பற்ற, அவர்களை பார்த்தாலே மனதுக்கு ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருக்குது. மேவர துணியில் காட்சி முனிவர். அவ்வாறு காட்சி அளிக்கின்ற முனிவர்கள் முன்னால் செல்லும்போது புகை முகந்தன்ன மாசியில் தூ உடை முகைவாய் அவிழ்ந்த தகை சூழ் ஆகத்து செவி நேர்பு வைத்த செய்வுரு திவவின் நல் யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன் நரம்பு உளர. இதில் கந்தர்வர்களை பற்றி விவரிக்கிறார். கந்தர்வர்கள் எப்படி இசை பாடிக்கொண்டோ யாழ் மீட்டிக்கொண்டோ அந்த திருவாவினன்குடியில் நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்.
புகை முகந்தன்ன மாசியில் தூவுடை. அந்த லேசாக புகை படிஞ்ச மாதிரி, பால் புகை படிஞ்ச மாதிரி வெள்ளை வெளையர்னு இருக்கிற எந்த குற்றமும் இல்லாத ஆடை, முகைவாய் அவிழ்ந்த தகை சூழ் ஆகம். முகைவாய் அவிழ்ந்த தகை சூழ். அப்போ தான் அந்த மொட்டு மலர ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரியான மாலைகள், தகைனா மாலைகள், இந்த இடத்துல அந்த மாலைகளை அணிந்த ஆகம். ஆகம்னா பொதுவாக உடம்பு, இந்த இடத்துல மார்பில் அழகிய மொட்டுக்களால் ஆன, அந்த மொட்டுக்கள் அப்போ தான் பூக்க போகிறது, அந்த மாதிரியான அரும்புகளால் ஆன மாலையை அணிந்தவர்கள். செவி நேர்பு வைத்த செய்வுரு திவவின் நல் யாழ். அந்த கந்தர்வர்கள் எப்பொழுதும் இசை பாடிக்கொண்டே இருப்பவர்கள். அந்த இசை பாடிக்கொண்டே வரபோதும் பொதுவாக நம்ம பார்ப்போம், ஒருத்தர் பாட்டு பாடணுன்னாக்கா முன்னாடி சுருத்தி கூட்டிப்பான். சுருதி கூட்டுற போது அந்த சுருத்தி பாக்ஸையோ தம்புராவையோ காது கிட்டக்க வச்சு சுருத்தி கூட்டுவான். அதை இங்கே குறிப்பிடுறார் அவர். செவி நேர்பு வைத்து, காதுக்கு அருகில் அந்த யாழை வைத்து, செய்வுரு திவவின் நல் யாழ். அந்த யாழ் உயர்ந்த இசையை தரக்கூடிய அந்த வாத்தியம், யாழ் என்கிற வாத்தியத்தை செய்வுரு திவவின், நன்றாக இழுத்து கட்டப்பட்ட, திவவுனாக்க தோல், அந்த தோல் கம்பி இதெல்லாம் நல்லா இழுத்து கட்டி இருக்கிற அந்த யாழை காதுக்கு அருகில் நேராக வைத்து கொண்டும், நயனுடைய நெஞ்சின் மென்மொழி மேவலர். நயனுடைய நெஞ்சின், நல்ல எண்ணங்களை உடைய அந்த தேவர்கள், நயனுடைய நெஞ்சின் மென்மொழி மேவலர், இனிமையான மென்மையாக பேசக்கூடியவர்கள். கந்தர்வர்கள் இசை விற்பனர்கள். அவர்கள் எப்பொழுதும் வானத்தில் பாடிக்கொண்டே தங்களுடைய வாத்தியத்தை இசைத்து கொண்டே நடமாடுகிறவர்கள். அவர்களுடைய வார்த்தையானது இனிமையானது, மென்மையானது. அதை சொல்கிறாருங்க, நயனுடைய நெஞ்சின் மென்மொழி மேவல இன் நரம்பு உளர. அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த வாத்தியத்தை, யாழை மீட்டும்போது அதன் நரம்பானது மெல்லிய அழகான ஒலியை எழுப்புகிறது. நோயின்று இயன்ற யாக்கையர் மாவின் அவிர் தளிர் புரையும் மேனியர், பொன் உரை கடுக்கும் திதலையர், இந்நகை பருமம் தாங்கி பணிந்து ஏந்து அல்குல் மாசியில் மகளிரோடு மறு இன்றி விளங்க. இந்த கந்தர்வர்கள் பெண்களோட கந்தர்வர்களோடு வருகின்ற கந்தர்வ பெண்கள், அந்த கந்தர்வ பெண்களை பற்றி குறிப்பிடுகிறாருங்க. இந்த கந்தர்வ பெண்களை பற்றி குறிப்பிடும்போதும், நோயின்று இயன்ற யாக்கையர், அவர்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் அமைந்தவர்கள். மாவின் அவிர் தளிர் புரையும் மேனியர், மாமரம், அவிர் தளிர், அதனுடைய மாமரத்தினுடைய மெல்லிய தளிர் இலைகளின் நிறம் கொண்ட மேனி, உடம்பை கொண்டவர்கள். அந்த பெண்கள் நோயற்று இருப்பவர்கள். அவர்கள் உடலின் நிறமானது மாந்தளிர் போன்ற நிறத்தை உடையது. அவிர்தோறும் பொன் உரை கடுக்கும். அவிர்தோறும்னாக்க பிரகாசமாக விளங்குகின்ற பொன் உரைனாக்க தங்கத்தால் ஆன பொடி மாதிரி, கடுக்கும் ஈக்குவல் டு தட், அந்த பொன் பொடியை ஒத்த திதலையர் இன்னகை
பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குல். திதலையர்னாக்க அந்த தேமல்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவாக தேமல் இருக்கிற உடம்பை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது பெண்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். பெதும்பயர், அறிவயர் அப்படிலாம் சொல்கிற மாதிரி திதலையர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வகை பெண்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரபோது அவர்களை திதலையர்னு சொல்லுவாள். அந்த திதலையர் இந்நகை பருமம் தாங்கிய இந்நகை அவர்கள் அழகாக சிரிக்கிறா. அவர்களுடைய பல் வரிசை ரொம்ப அழகாக இருக்குது. பணிந்து ஏந்து அல்குல் மாசின் மகளிரோடு. அந்த பருமம் தாங்கிய, பருமம்னாக்க பெரிய மேகலை மாதிரி ஆபரணம். அந்த ஆபரணத்தை அணிந்து கொண்ட, இடுப்பினை கொண்ட மாசின் மகளிரோடு மறுவின்றி விளங்க, குற்றமற்ற அந்த பெண்களோடு விளங்கி நிற்கின்ற முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்கிற போது முதல்ல அங்கே இருக்கின்ற அந்த முனிவர்கள் எப்பேற்பட்டவர்கள், பல நேரம் சாப்பிடாமல் இருப்பதனால மார்புக்கூடி எலும்புகளெல்லாம் தெரியும் மாதிரி இருப்பவர்கள். அதே சமயத்தில் அவர்கள் எல்லா கற்றவர்களுக்கெல்லாம் எல்லையாகிய முதன்மையாக இருப்பவர்கள், எல்லா கற்றவர்களாலும் அறியப்படாத அறிவை உடையவர்கள். அவர்கள் கோபத்தையும் பகையையும் வெறுப்பையும் நீக்கியவர்கள். இந்த மாதிரி இருக்கிற முனிவர்கள் முன் வருகிறார்கள். அடுத்தது கந்தர்வர்கள் அழகாக சுருதி கூட்டி கொண்டு யாழில் அழகிய ஒலி எழுப்பி அவர்களோடு வருகின்ற பெண்கள் மாசு மறுவற்ற குற்றமில்லாத பால் போல புகை போல இருக்கின்ற வெண்துகில் அணிந்த வெண்துகில் ஆடை கொண்ட கந்தர்வ பெண்கள். அவர்கள் அழகாக சிரிக்கிறவர்கள், அழகான உடம்பினை கொண்டவர்கள். அவர்களும் இந்த கந்தர்வர்களோடு வருகிறார்கள். மாசின் மகளிரோடு மறுவின்றி விளங்க. முருகாச்சரணம்.